ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எப்படியோ நல்ல வேளை நம்ம சூர்யா சார் கையிலேருந்து நம்ம பத்திரிக்கை எப்படியோ பிடிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா நந்தினிக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால எப்படியோ சமாளித்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சுந்தரவல்லி வேறு நாளைக்கு தான் வந்துட்டு கல்யாணம் நடக்கும்போது நாளைக்கே வந்துட்டு நாளைக்கு பெரிய மீட்டிங் இருக்குது, அது நீங்கள் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒன்றுமே தெரியாமல் பிதன்னு முழிக்கிறாரு. ஏன்னா இதில் யார் புருஷன் யார் பொண்டாட்டினே தெரிய மாட்டேதில்லை. ஏன்னா வந்துட்டு வீட்டை ராஜ்யம் பண்ணுறது புருஷன் தான் எல்லார் வீட்லையும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக சுந்தரவல்லி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சுந்தரவல்லி சொல்கிற பேச்சை நம்ம அருணாச்சல ஐயா கேட்டு தான் ஆகணும். அதுக்காக என்னவோ ஊன்னு தலையாட்டுறாரு. இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இங்கே இருந்தால் கண்டிப்பாக சுந்தரவல்லி கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. சப்போஸ் நம்ம நந்தினிக்கு லைட்டாக சந்தேகம் வந்தாலும் அவங்க மூட்டையை தூக்கிலாம் கொடுத்து கிளம்பிடுவாங்க ஊரை பக்கம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுந்தரர்கிட்ட ஊன்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் ஆகுது. நம்ம சூர்யா சார் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் அவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன், தாய்க்குலத்தை எப்படியாச்சும் வந்துட்டு கஷ்டப்படுத்தணும். தாய்க்குலம் வருத்தப்பட்டால் மட்டும் போதும் நம்ம சூர்யாவுக்கு ஒரு பீர் அடித்த மாதிரி இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவங்க அம்மா கஷ்டப்படுறது அவ்வளோ பிடிக்கும். சுந்தரவல்லியும் அதுக்கேற்ற ஆள் தான். ஏன்னா பணம் அந்தஸ்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை மதிக்க தெரியாத ஒருத்தவங்களுக்கு சூர்யா சார் வந்துட்டு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுலாம் சரிதாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ நாளைக்கு நம்ம அருணாச்சல ஐயா திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்காரு. இப்போ என்ன நம்ம போனால் கல்யாணமே நடக்காது, இவ ப்ராப்பராக பண்ணி ஆகணுமே, சுந்தரவல்லியை எப்படி ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறதுன்னு கேட்கும்போது நம்ம அருணாச்சல ஐயா என்ன பண்ணுறாருன்னா வயிற்ற பிடிச்சிட்டு, ஐயோ அம்மா வயிற்ற வலிக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னாச்சுங்க உங்களுக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரில சுந்தரவல்லி, திடீர்னு வயிற்ற வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, மாத்திரை வேற சாப்பிடணும், மாத்திரை இருந்தால் கூட இதில் எப்படி நான் ஆஃபீஸ் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லவும் நம்ம சுந்தரவல்லி இருந்துட்டு, சரி விடுங்க, நான் வந்துட்டு இன்னைக்கோட இது வந்துட்டு நான் நிப்பாட்டி வைக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேணா ஏன் நிப்பாட்டி வைக்க சொல்கிறேன், நமக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம், நீ வேணா போகலாம்ல. இல்லைங்க எனக்கும் உடம்பு முடியல, நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி சொல்ல, அடி பாவி, நீ போகணுன்னு தானே நான் இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கேன், இதில் நீ போகலன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு அருணாச்சல ஐயா சுந்தரவல்லி கிட்ட கேட்கும்போதே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. எப்படியாச்சும் இப்போ சுந்தரவல்லி அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. ஆனால் சுந்தரவல்லி வந்துட்டு போகிற மாதிரி தெரில. அன்னைக்கு பெரிய முக்கியமான மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணி நாளைக்கு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இதனால் நம்ம அருணாச்சல ஐயா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. போட்ட மொத்த பிளானும் சொதப்பிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்னதான் நடக்க போது சுந்தரவல்லி சமாளித்து எப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மேரேஜ் பண்ண போகிறாங்க ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கல்யாணம் தான் அப்படி நடந்துருச்சு, செகண்ட் கல்யாணமாச்சு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வர்ட்டா.